நீட் 2026க்கு நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், 2025 நீட்ல இருந்து நம்ம என்னென்ன லேர்னிங்ஸ் எடுத்துக்க போறோம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீட் 2025 வாஸ் வெரி டஃப், அதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன ரீசன்ஸ்னால அதை டஃப்னு சொன்னாங்க, அதை நாம எப்படி மிட்டிகேட் பண்ண போறோம், எப்படி மிட்டிகேட் பண்ணி 2026ல ஃபார் எனி கைண்ட் ஆஃப் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ரெடி ஆக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் what are all the learnings that we are taking from NEET 2025? No fixed pattern in the question paper. Question paperல இந்த பேட்டர்ன் தான் இருக்க போகுது, இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வர போகுது. பிசிக்ஸ்ல 50 கொடுத்து 45 கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில 50 கொடுத்து 45 கேட்பாங்க, பயாலஜில 90 கொடுத்து 100 கொடுத்து 90 கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க வேண்டாம். இப்ப தெரியும் நமக்கு 45 இருக்கும், 45 அட்டன் பண்ணணும்ன்றது 2025ல தெரியும். பட் 2026ல there might be surprises. So let me be ready for any kind of a surprise in the question paper pattern. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், no blueprint or weightage. எந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்டோ ஒரு வெயிட்டேஜோ இந்த 37 இயர்ஸ் ஆஃப் நீட்ல ஃபாலோ பண்ணதை இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது நமக்கு 2025 நீட்ல தெரிஞ்சிருச்சு. இந்த போர்ஷனுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் தான், இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வரும், இந்த போர்ஷனுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் தான், இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்றது இனிமேல் இருக்க போறது இல்ல. So all the chapters should be given equal weightage. All the chapters should be read thoroughly. Third point, no fixed timings. So 3 hours 20 minutes கொடுத்து 3 hoursல முடிக்க சொல்லுவாங்க, இல்ல 3 hours தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதுவுமே நாம மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வேண்டாம். நாம 3 hours தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம், 2 hours 40 minutesலயே முடிக்கிறதுக்கு தான் நம்ம நம்மளோட சென்டர்லயே கோச்சிங் கொடுக்க போறோம். பட் ஈவன் தென் எனி சர்ப்ரைஸ் தட் கம்ஸ் இன் த கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெடியா இருக்கும். ஏன்னா அதே சர்ப்ரைஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்க போகுது. சோ ஃபார் all these 7 points, any surprise that happens during the question paper எல்லாமே for all the students is going to be the same. So அப்போ நம்ம மைண்ட் ஓபனா வச்சுக்குவோம். நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போதும் 1 or 2 question papers different timings-ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். So அப்போ let me be ready to complete the entire exam within 2 hours 40 minutes or 2 hours 45 minutes. இது அதுக்கு அடுத்து வர்ற பாயிண்ட்ஸ்லயுமே நான் இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். No question choices. ஓகேவா? சோ இது நாள் வரைக்கும் 50 கொடுத்து 45 கேட்டாங்க, அந்த மாதிரி 55 கொடுத்து 50 கேட்டாங்கன்ற மாதிரி சாய்ஸஸ் இருந்திருந்தால் இனிமேல் கொஸ்டின்ல சாய்ஸஸ் இருக்காது. நம்ம எல்லா கொஸ்டினையுமே படிக்கணும். அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போறோமா, அட்டன் பண்ண போறது இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். இப்ப 2023-24ல நீட் எழுதுனவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆல் 180 கொஸ்டின்ஸையும் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணி 720 out of 750 எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. பட் 2025 எக்ஸாம பார்த்ததுக்கு அப்புறம் நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா போதும். சோ அப்ப எப்படி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, we need to read it faster. அந்த பாயிண்ட்க்கு நான் மறுபடியும் வரேன். சோ கொஸ்டின் சாய்ஸஸ் இருக்க போறது இல்ல, நாம எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குதோ அத்தனை கொஸ்டினையும் ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ, 100% கான்பிடென்டா இருக்கிறோமோ, அது எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம மைண்ட ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், நோ கம்ஃபர்ட் ஆர் சொபிஸ்டிகேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாம ஒரு லீடிங் கோச்சிங் சென்டர்ல கோச்சிங் எடுத்திருப்போம், இல்ல வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், இல்ல நம்ம ஸ்கூல்ல இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். எல்லா இடத்துலயுமே நமக்கு வச்ச மாடல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட்ல லைட்ஸ் இருந்திருக்கும், ஃபேன்ஸ் இருந்திருக்கும், அங்கதான் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம நீட் எங்க எழுத போறோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ எழுத போறோம். அப்ப அங்க ஒரு பவர் பேக்கப் இல்லாம இருக்கலாம், ஒரு லைட்ஸ் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்லாம இருக்கலாம், திடீர்னு மழை வரலாம், அப்போ உங்களுக்கு லைட்ஸ் டிம் ஆகலாம். சோ அதே மாதிரி ஒரு டிலே நடக்கலாம், ஒரு இன்விஜிலேட்டர் அவங்க சைன் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு பயோமெட்ரிக்ஸ் வாங்குறதுக்கோ டைம் எடுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான வர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ்க்கு நாம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். நம்ம சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எழுதும் போதே ஒரு 3 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படாம நம்மளால அந்த எக்ஸாம காமன மைண்ட்ல கான்பிடென்டோட எழுதுறதுக்கு we should be prepared, because the same case is going to happen for all the students, at least 50 to 60% of the students. அப்போ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்கும் போது கட் ஆஃப் கண்டிப்பா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும். சோ அப்ப அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அதனால பயந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு we should not leave the marks.
சோ அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். சோ நோ கம்ஃபர்ட் அண்ட் சொபிஸ்டிகேஷன் டியூரிங் த பிராக்டிஸ் டெஸ்ட். இது நாம வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணோம். நம்ம சென்டர்லி ஃபாலோ பண்ண போறோம் இன்னைக்கு கமிங் இயர் கோச்சிங்ல. அதே மாதிரி லென்த்தியர் கொஸ்டின்ஸ், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இந்த கடைசியா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ இந்த 2025 நீட் கொஸ்டின் பேப்பர் ஏன் டஃபா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அதே என்சிஆர்டில இருந்து தான் வந்திருக்கு. நம்மளுக்கு சொல்லி கொடுத்த சிலபஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. எதுவுமே சிலபஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வெளியில இருந்து வரல, எல்லாமே உள்ள இருந்து வந்த கொஸ்டின் தான். பட் ஈவன் தென் why it felt tough for all the students, almost all the students. ஏன் கட் ஆஃப் வந்து 650 குள்ளதான் எல்லாருக்குமே வரப்போகுது, ஏன் யாருனாலுமே 675 700 எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, ஈவன் இன் பயாலஜி கொஸ்டின்ஸ் வேர் வெரி 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 லென்த்தியர். ரொம்ப ரொம்ப நீளமான கொஸ்டின்ஸ். அதை படிக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும். நமக்கு 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ்ல முடிக்கணும். அப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? சோ அப்போ நாம இனிமேல் 2026 or 2027 நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது we need to learn to read the questions very faster. நமக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜோ இங்கிலீஷோ அதுல வந்து we need to learn to read the questions faster, understand it quickly. 10 to 20 செகண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சரையே நம்ம 1 மினிட்ல பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறோம். அதை நம்ம நம்மளுடைய கோச்சிங்ல இன்கார்பரேட் பண்ணி from the day one we need to start doing it. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து 7th பாயிண்ட், toughest physics paper. சோ பிசிக்ஸ் பேப்பர் இந்த 2025ல டஃபா இருந்தது. பட் 2026ல இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா might not be. பிசிக்ஸ் ஈஸியாவோ இல்ல மாடரேட்டாவோ கொடுத்துட்டு கெமிஸ்ட்ரி டஃபா கொடுக்கலாம். அப்போ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஜேஇ லெவல் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். சோ யூசுவலாவே நீட்னுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜேஇ அளவுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃபா இருக்காது. பட் 2025ல இட் வாஸ் ஈவன் மோர் டஃபர் than ஜேஇ. சோ அந்த ஃபீட்பேக்கும் எப்படியும் என்டிஏக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதனால நாம 2026க்கு அட்லீஸ்ட் ஜேஇ லெவல்ல நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அதையுமே நம்ம எக்ஸ்பர்ட்ஸ், கேரியர் பாயிண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணி we are going to define a coaching process where for NEET itself we will be covering the questions and answer sessions or question papers which is having JEE level of tough questions. So இதை எல்லாமே நாம மனசுல வச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த கொஸ்டின் டஃபா இருந்ததுன்னா எல்லாருக்கும் டஃபா தான் இருக்க போகுது, கட் ஆஃப் குறையுதுன்னா எல்லாருக்கும் குறையதான் போகுது. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம கான்பிடென்டா இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். பட் அதுக்காக ஓவர் கான்பிடென்டா இருந்துடக்கூடாது. 2026 இந்த 1 full year நார்மல் பேட்ச்ல படிக்கிறவங்களும் சரி, ரிப்பீட்டர் பேட்ச்ல படிக்கிறவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 7 பாயிண்ட்ஸும் சரி, இதுக்கப்புறமும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோலயும் நான் வந்து இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்றேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த 1 year ஃபுல்லா ஃப்ரம் த டே 1 நம்ம இதுக்கு பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 2026 நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஈஸியா நம்ம மெடிக்கல் அட்மிஷன் எடுக்க முடியும், நல்ல காலேஜ்ல எடுக்க முடியும். So let's start preparing with confidence. All the best.